எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம 5 வீடியோ போட்டிருக்கோம். இது 6வது வீடியோ. ஸோ இன்னைக்கு 2024 நடந்த ஒரு எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் 100 கொஸ்டினை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஸோ ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு சொல்லிட்டா இங்கே இருக்கு உயிரெழுத்து இருக்கு. அப்போ ஒருன்னு சொல்லி தப்பு. இங்கே மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இந்த ஓர் அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்து இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சொல் பொருள் தருக அப்படின்னு சொல்றாங்க. பண்ணுன்னா இசைங்க, பண்ணுன்னா இசை, இலைத்துன்னா பதித்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்னா உலகம். ஓகேங்களா? பார்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை. ஓகேங்களா? அப்போ 2 1 4 3 இதில் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டியில் 2 1 4 3 இருக்கு. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பொருந்தா இணையை கண்டறிய சொல்லோடு பொருளை பொறுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஓரல் தொழில்மொழி வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கானா சோலை. ஓகேங்களா? இதுனா கரெக்டு தான். கோ அரசன். ஸோ இதுவும் கரெக்டு தான். சோனா மதில். ஸோ இதுவும் கரெக்டு தான். நானா கொடு அப்படின்னு சொல்றாங்க. நானா நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்கு. நாக்கு நாவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி பாருங்க, நானா கொடு. ஸோ இது வந்து தவறானது. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. நான் மனையில் நினைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பாட்டு சொல்றது. ஓகேங்களா? ஸோ இது உடன்பாட்டு வினைத்தொடர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. நான் நாளை மதுரை செல்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தியே சொல்றாங்க. அப்படின்னா இது வந்து செய்தி தொடர். ஓகேங்களா? இது வந்து செய்தி தொடர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி பாருங்க, செய்தி தொடர் இருக்கு. 5th அதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கூட்டப்பேரை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏல மக்கள் கூட்டம் இருக்கு. ஸோ இது கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8வது பாருங்க. கூட்டப்பேரு எழுதுங்க. திராட்சை குலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? திராட்சை கொத்து அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற திராட்சை கொத்து அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது தவறு. திராட்சை குலை இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? 8வது கொஸ்டின் பாருங்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும். ஓகேங்களா? மேகம் தங்கும், அதை பார்த்து மனங்கள் செல்ல தயங்கும். ஓகேங்களா? நம்ம தயங்கும்ல. ஸோ அதான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க, தங்கும் தயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்து பொருளை தெரியுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலை கண்ணீர்னா பொய் அழுகை. ஓகேங்களா? முதலை கண்ணீர்னா பொய் அழுகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதலை கண்ணீர் பொய் அழுகைன்னு ஆப்ஷன் பி பாருங்க, பொய் அழுகை அப்படின்றது ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு அடைப்புக்குள்ள அவர்கள் என்ற சொல் சொல்லியிருக்காங்க. 7ஆம் வகுப்பு அவர்கள் அப்படின்னு சொல்லி இதுல வராது. இதுல பாருங்க, பிஏ பாருங்க, அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஓகேங்களா? அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின் பாருங்க. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழ்வில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஓகேங்களா? ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஓகேங்களா? ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஏனெனில் அவர் எளிமையை விரும்பாதவர். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் பாருங்க. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சியை பாருங்க, எத்தனைன்னு இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட். 13வது கொஸ்டின் பொருத்தமான காலம் அறிக்கை. அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இறந்த காலம் தான். ஸோ அப்போ நேற்று திரைப்படம் கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி கரெக்ட். காண்பான்னா எதிர்காலம், காண்பிப்பான்னா எதிர்காலம் தான், காண்கிறான்னா நிகழ்காலம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்து போடுங்க. கண்டான். நெக்ஸ்ட் சொற்கள் இணைத்து புதிய சொல்லி உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆள், வயல், நாடு, கடல், விண், வழி அப்படின்னு சொல்லிட்டு விண் வெளி கூட போடலாம், ஆனால் வழி வராது. கடல் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வராது. நடு கூட சொல்லலாம், நடுக்கடல் அப்படின்னு சொல்லலாம், நாடு கொடுக்குறேன்னு எதுவும் வராது. ஆனால் ஆள் கடல் அப்படின்னு சொல்லி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆழ்கடல் இருக்கு. ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் பொறுத்துக்க விண்ணுன்னா விண் சொற்களை இணைத்து புதிய சொல்லில் உருவாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. விண் மீன். ஓகேங்களா? விண் மீன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு 1 தமிழ் மொழி. ஓகேங்களா? தமிழ் மொழி 2 நூல் வெளி. ஓகேங்களா? நூல்வெளி 3 நீதி நூல் வந்து 4. அப்போ 2 1 4 3 பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்கு. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் பாருங்க. குறிநெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு. விடுனா விட்டு விடுதல், விட்டு விடுதல். ஸோ என்ன விடு அப்படின்னு சொல்லலாம். வீடுனா நம்ம தங்குற இடங்க. ஸோ தங்கும் இடம். ஸோ அப்போ பாருங்க, விட்டு விடுதல் தங்கும் இடம் ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் பாருங்க. குறில் நெடில் வேறுபாடு வந்து சரியான நிலை. சிலைனா சிற்பம். ஓகேங்களா? கோயில் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலைனா சிற்பம், சீலைனா புடவை அப்படின்னு சொல்லுங்க. சீலைனா புடவை. ஆப்ஷன் ஏ பாருங்க, சிற்பம் புடவை கரெக்டாக இருக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் தலை தாளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக போய் இணைய தேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. தலைன்னா
இலை வகை அப்படின்னு சொல்லுவாங்க, தலை இலை. ஸோ இலை வகை அப்படின்னு சொன்னால் தாளைன்னா மடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் வந்து, இல்லைன்னா தாளம்பூ. ஸோ தாளம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் இலை தலை இல்லைன்னா இலை மலர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டியில் இருக்குது இலை மலர் வகை அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் பாருங்க. கூற்று ஐதுதாசர் ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழை தொடங்கினார். ஸோ இது கரெக்டு தான். ஒரு பைசா தமிழ் வார இதழ் 1907 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இவர் தனது ஆசிரியர் பெயரை தம் பெயராக வைத்துக் கொண்டார். ஆமாம், இவர் வந்து ஒருத்தர்கிட்ட மருத்துவம் சித்த மருத்துவம் கற்றிருப்பாரு. அவர் பேர் ஐதுதாசர். ஸோ அதே பேரே வச்சிருப்பாரு. இவரோட ஐதுதாசரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா காத்தவராயன். காத்தவராயன் தான் ஐதுதாசரோட இயற்பெயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டாருன்னு இது இல்லைங்க. இது வந்து 25 பைசாவிற்கு தான் விற்றுருப்பாங்க. ஓகேங்களா. 25 பைசாவிற்கு தான் இது விற்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழ் பெயரை தமிழன் என்று மாற்றினாங்க. 1908 ஒரு பைசா தமிழனை தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 கூற்று சரி, காரணம் 1 சரி, 2 தவறு, 3 சரி. ஸோ இப்போ ஆப்ஷன் டியை பாருங்க. காரணம் கூற்று, காரணம் 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கே கா கே இருக்கு. ஸோ கே 1, கா கீ இருக்கு, கீ 2, கே கா கீ கூ இருக்கு. அப்போ இது 3, கே கா கீ கூ கூ கே கே கோ. ஸோ இது 4, இது 5 இருக்கு. ஸோ அப்போ பாருங்க, கவை கிளை குச்சி கொப்பு கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின் பாருங்க. வேர் சொல்லை வினைமச்சமாக. ஸோ வாங்குற வேர் சொல்லை வந்து வந்து அப்படின்னு சொல்றது வினையச்சமா மாறும். ஓகேங்களா. வந்து அப்படின்னு சொல்லிட்டு வினையச்சமா மாறும். வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்க. நடினா நடித்தல். அல் சேர்த்தாலே அல் தான் தொழிற்பெயர் விகுதி. ஸோ அல் சேர்த்தாலே வந்துடும். ஸோ நடித்தல் வந்து டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் பாருங்க. வினையாளன் பெயரை தேர்ந்தெடுத்து. உணர்னா உணர்ந்தோர். அரு அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே வினையாளன் பெயராக பார்த்துருப்போம். ஸோ அருங்கிறது உணர்ந்தோர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 24வது கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. எரி ஏரி. ஸோ எரினா நீர், ஏரினா ஏரி ஏரி. ஸோ இந்த ஏரினா நீர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த ஏரினா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏரி. ஸோ மேலே ஏரி. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு 4 கொஸ்டின் பார்த்துருக்குறோம், 5வது கொஸ்டின் பார்த்துருக்குறோம். இதில் இதோட 3வது டைம் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 24க்கு ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்குது. நீர்நிலை மேலே சென்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மறைனா தாமரை. மறைனா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மறைனா தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. மறைனா வேதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா மறைத்தல், ஒரு பொருளை மறைக்கிறது. ஓகேங்களா. ஸோ மறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சியை பாருங்க. தாமரை மறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி கரெக்ட். 26வது கொஸ்டின் பாருங்க. பொருள் வேறுபாடு இருந்து சரியானவற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ போரில் பயன்படுத்தியது வாள். ஓகேங்களா. சொந்த வாள் தான் போரில் பயன்படுத்துவாங்க. பூனைக்கு உள்ளது வந்து வாள். சொந்த வாள். நல்லா பார்த்து மயங்குழி எழுத்து கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா. அப்போ வால் வால். அப்போ பி கரெக்டு. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி எழுது அப்படின்னு சொல்றாங்க. கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை. ஓகேங்களா. நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை. ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, நம்பிக்கை இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். 28வது கொஸ்டின் பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேர் திருவிழாவிற்கு. ஸோ இந்த லா வந்து இதாங்க வரும். திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னு சொன்னால் இந்த இன்னும் இது எதில் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சியில் இருக்கு. தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருங்குவலை, சென்னல், செம்மலர், விரிமலர். ஸோ இதுல ஏன் விரிமலர் பொருந்தாத்தோன்னா இது வந்து வினைத்தொகை. இது வந்து வினை தொகை. கருங்குவலைனா பண்பு தொகை, சென்னல் பண்பு தொகை, செம்மலரும் பண்பு தொகை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இலங்கை. ஸோ இது வந்து வேற நாடு. ஸோ இதுதான் பொருந்தாத சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு பாடுகிறார், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பாடுகிறார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார். ஓகேங்களா. இது எல்லாமே நிகழ்காலம். நடித்தாருங்கிறது மட்டும் இறந்த காலம். ஸோ அதனால ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நடித்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 32வது கொஸ்டின் பாருங்க. கிளைனா கிளைன்னு சொல்லி எதிர்ச்சொல்லே தெரியும். கிளைனா உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதோட எதிர்ச்சொல் வந்து என்னங்க? பகைவர். ஓகேங்களா. உறவினரோட பகைவர் வந்து எதிர்ச்சொல் வந்து பகைவர். ஆப்ஷன் டி தான் அது கரெக்ட். 33வது கொஸ்டின் பாருங்க. சரியான நிறுத்தற் குறியீட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரன், அண்ணன், மருதன், ஆண்பால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. வீரன்றப்பறம் கமா வரும், அண்ணன்றப்பறம் கமா வரும். அந்த மாதிரி ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரியான நிறுத்தற்குரிய அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. சிகாமியின் தந்தை
இது ஒரு கமா வரும். இந்த 2 கோடு மேலே வரதுனால அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துல கமா வரணும். ஸோ இதில் இல்லை, அப்போ இது தப்பு. நான் ஆப்ஷன் பியை பாருங்கள், இதில் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பண்டு கிழவர். ஓகேங்களா, இது வந்து கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஊர் பேரின் மருவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. மன்னார்குடினா மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னார்குடினா மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பியை பாருங்க, மண்ணைன்றது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின் பாருங்க. ஊர் பேர்களின் மருவை எழுதி அப்படின்னு சொல்றாங்க. கும்பகோணம். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. கும்பகோணத்தில் மருவை என்னன்னு சொல்லிட்டுனா குடந்தை. அதுதான் கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சியை பாருங்க, கும்பகோணம் குடந்தை அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்ட். 37வது கொஸ்டின் பாருங்க. அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அலர்ஜினா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜினா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பியில் பாருங்க, ஒவ்வாமைன்னு சொல்லி கரெக்ட். நெக்ஸ்ட் எனக்கு எழுதி தருகிறாய் என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பது வந்து வினா எதிர் வினாது. ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம ரிட்டன் கேட்டால் அது வந்து வினா எதிர் வினாது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சியை பாருங்க, வினா எதிர் வினாது. ஸோ இதுதான் கரெக்ட். 39வது கொஸ்டின் பாருங்க. விடை வகையை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சொல்றது. ஓகேங்களா, கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நான் போவேன் அப்படின்னு சொல்லி நேராக சொல்றது நேர் விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். 40வது கொஸ்டின் பாருங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்லிட்டு இதோட இனமான இது சொல்றாங்க. இது இனமொழி விடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் டியில் பாருங்க, இனமொழி விடை இருக்கு. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். 41வது கொஸ்டின் பாருங்க. எலியும் பூனையும் போல ஊமைக்கும் பொருளை எழுது. ஸோ எலிக்கும் பூனைக்கும் எப்பவுமே பகையாக தான் இருக்கும். ஸோ ஒன்றை கண்டா ஒன்றுக்கு ஆகாது. ஸோ அது வந்து பகை. ஓகேங்களா, பகைமை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ கரெக்ட். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல்க அப்படின்னு சொல்லிட்டு மலைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா வாட்டம் இல்லை இயங்குவது வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ மழை இல்லைன்னா அந்த பயிர் வந்து ரொம்ப வருத்தமாக ஏக்கத்தோட இருக்குல்ல. ஸோ அதுதான் நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். இதுவும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின் பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெடுங்க. தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பட்டது. செய்வினையை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. செய்வினைனா ஒரு செயலை செஞ்சு பார்க்கறது. ஓகேங்களா. இப்போ கண்ணன் நேற்று வந்தாங்கன்னா இது செய்வினைனா இது இல்லை, இது நாற்காலினா இது இல்லை, குமார் மழை நினைந்தாலும் இது உடன்பாட்டு. ஸோ அது வந்து கவிதா உரை படித்தால். ஸோ இதுதான் செய்வினை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செய்யப்பாட்டு வினை தேர்ந்தெடுத்து பட்டது அப்படின்னு சொல்லி எது முடியுதோ அதுதாங்க செய்யப்பாட்டு வினையாக நம்ம மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அப்போ தோசை வைக்கப்பட்டது. ஸோ இது வந்து இதுதான் கரெக்ட். இது 9th புக்கில் அப்படியே இருக்குங்க. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்ஸில் உள்ள எக்ஸாம்பிள்ஸை. 45வது கொஸ்டின் பாருங்க. இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பணிந்து, பணித்து. ஸோ ஒரு செயலை சொன்னாங்கன்னா பணிந்து நம்ம அதை பணித்து கேட்டு செய்வோம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். ஸோ ஓகேங்களா. அப்போ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். 46வது கொஸ்டின் பாருங்க. மாறு, மாற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதராக மாறு, மற்றவரையும் அதே போல் மாற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. பொருள் இருந்து கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா. ஆப்ஷன் 47வது கொஸ்டின் பாருங்க. இருவினைகளின் பொருளை வேறுபாடு இருக்கு. சேர்ந்து, சேர்த்து. ஒன்று சேர்த்து. ஓகேங்களா. ஒன்று வந்து சேர்க்கணும், இன்னொன்று சேர்ந்து தானா சேர்றது. ஓகேங்களா. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஓகேங்களா. ஆப்ஷன் பியை பாருங்க. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின் பாருங்க. ஸோ 10லிருந்து இது கேட்டுக்கிறாங்க. நாகூர் ரவி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல களங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகளில் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்ன நாவலையும் படித்தோம். ஓகேங்களா. கப்பலுக்கு போன மச்சான் நாவல் பற்றி இயற்பெயர் முகமது ராஃபி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நாகூர் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நாகூர் இயற்பெயர் வந்து முகமது ரஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நாகூர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர். ஓகேங்களா. நாகூர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். நம்ம பார்க்கலாம். நாகூர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். ஓகேங்களா. நாகூர் முதல் எதில் எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் 80களில் கனையாளி என்ற இதழில் தான் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. ஆப்ஷன் டியை பாருங்க. இவர் வந்து கனையாளி இதழ்கள் தான் எழுத ஆரம்பிச்சாரு. நெக்ஸ்ட் 51வது கொஸ்டின் பாருங்க. நாகூர் கவிதை தொகுதியில் எத்தனை வெளியாகி உள்ளன? நாகூர் கவிதைகள் எத்தனை வெளியாகி உள்ளன பாருங்க. சிறுகதை, நரிகள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதைகள் தொகுதியில் வெளியாகலாம். ஸோ 3 கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளது. ஸோ இங்கே ஆப்ஷன் 3 இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷனில் 3 இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் நாகூர் எழுதிய நாவலின் பெயர் என்ன? நான் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நாவலை இவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின் பாருங்க. ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உதவி தருவது. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் கொடுத்துருந்தாங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ உயிரெழுத்து இங்கே உயிர்மை. ஓகேங்களா. ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் பிழை திருத்துக. ஒரு ஓர். ஸோ பின்வருவற்று பிழையற்ற பிறகு எதுன்னு சொன்னாங்க. சென்னை
ஒரு மாநகரம். ஸோ இது கரெக்டானா இதுதான் கரெக்ட். இங்கே ஓர் வராது, இங்கே ஒரு அப்படி சொல்லிட்டு வரும். இங்கேயும் ஓர் வராது, இங்கேயும் ஒரு அப்படி சொல்லிட்டு வரும். இங்கேயும் ஓர் வராது, இங்கேயும் ஒரு அப்படி சொல்லிட்டு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின் பாருங்க. பொக்கிஷம்னா செல்வம். ஸோ பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்திரினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சொல்லுவாங்க, சிங்காரம்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2, 3, 4 என்னங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. 55வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். 56வது கொஸ்டின் பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்றாங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன பண்ணை தான் முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். மேகம் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு கேட்டால் இது ஒருமை, இது பண்ணை, இது தப்பு. மேகம் சூழ்ந்து கொண்டனர்னா இது வேர்தினை கொண்டன, இது தப்பு. மேகங்கள் சூழ்ந்து அப்படின்னு சொல்லாது மேகம் சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வேணா சொல்லலாம். இதுவும் தப்பு. ஏ தான் கரெக்ட். 56க்கு ஏ கரெக்ட். 57வது கொஸ்டின் ஒருமை பெண்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இது பழம் அல்ல அப்படின்னு சொல்லி பண்மையில கொடுத்தா சொல்லி தவறு. இது பழம் அன்று அப்படின்னு சொன்னாங்க, இது கரெக்ட். இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பழம் அன்று. ஓகேங்களா. 58வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. வாழை மரம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மரம்னா வாழை மரம் சொல்லுவாங்க. இதே நிறைய வாழை மரங்கள் இருந்துச்சுன்னா அது வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். 59வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. விளைவுக்கு நீர். ஓகேங்களா. விளைவுக்கு நீர் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவுக்கு தோல் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இளமைக்கு பால் போன்றது. ஸோ பாரதிதாசன் எழுதிய பாட்டு, அந்த பாட்டுல இருந்து கொடுத்துட்டு வராங்க. புலவருக்கு வேல் போன்றது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 3, 4, 1, 2 எங்க இருக்குன்னு ஆப்ஷன் பியில் இருக்கு. இது கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. 5 என்பது தமிழ் என்னங்க, இந்த கடலை உருண்டையை நன்கு சவைச்சு ருசிச்சு சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா ஞாபகம். 5க்கு வந்து ரூ அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சியை பாருங்க, ரூ இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் கூட அப்படியே மாறாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது 3ஆம் டைம் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 2022 கொஸ்டின்ல மட்டுமே இது 3ஆம் டைம் கேட்குறாங்க. ஸோ எத்தனை டைம் கேட்டுக்கலாம்னு பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியான இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் மழை பெய்து வருவதனால் மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேணா சொல்றாங்க. மழை பெய்து வருகிறது அப்படின்னு சொல்றாரு, பெய்து வருகின்றதனால், இப்போ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஏ கரெக்ட். 63வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணைப்பு சொல் எது அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏல பாருங்க, ஏனெனில் இருக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேணா கேட்கலாங்க. எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. அப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டியில் கரெக்டாக இருக்கு. இன எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின் பாருங்க. பேப்பர் படிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா செய்தித்தாளை படித்து கொண்டு இரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ செய்தித்தாள்களை படித்து கொண்டு இரு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின் பாருங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மவுத் வலினா வயிறு. ஓகேங்களா. வயிற்று தான் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின் பாருங்க. இருபொருள் கொண்ட ஒரு சொல் நிரப்பு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடிப்பு என்பது பேச்சு வழக்கு. இதுவுமே வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும். ஆப்ஷன் டியை பாருங்க, வழக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ தாரணி இருபொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாரணினா ஒன்று உலகம், இன்னொன்று பூமி. இன்னொன்று பூமி. ஸோ ரெண்டுமே இருக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின் பாருங்க. ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன மீனிங் கேட்குறாங்க. கலை சொற்கள்ல ஜேர்னலிசம்னா இதழியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேர்னலிசம்னா இதழியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 70வது கொஸ்டின் பாருங்க. கெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லினா என்னங்க, கெர்ப்ஸ்னா மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. கெர்ப்ஸ்னா மூலிகை. ஓகேங்களா. மூலிகை. ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கு. 71வது கொஸ்டின் பாருங்க. கோணிக்கல் சொன்னா குமிழிக்கல். இதுவும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்து கோணிக்கல்னா குமிழிக்கல். சரி, கன்சோனல்னா என்னங்க, கன்சோனல்னா மெய்யெழுத்து. ஓகேங்களா. கன்சோனல்னா மெய்யெழுத்து. ஓகேங்களா. ஆப்ஷன் பி கரெக்ட். 74வது கொஸ்டின் பாருங்க. நடத்தல் என்பது வேறு சொன்னா நட. சரி, ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்ல நட என்பதோட தொழிற்பெயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க, நடத்தல். ஸோ நடத்தல் என்பதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டுக்கிறாங்க, நட.
நெக்ஸ்ட்டு சி, இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின் பாருங்க, வேர் சொல்லை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேள் அப்படின்னு சொல்றது தான் இது வேர் சொல்லா இருக்கும். ஆப்ஷன் டில பாருங்க கேள் அப்படின்றது இது கரெக்ட். 75வது கொஸ்டின் பாருங்க, ஓடியவர் என்பதன் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. ஓடியவர் அப்படின்னா ஓடு அப்படின்னு சொல்லலாம் எழுதணும். இப்போ வேர் சொல்ல ஒரு கட்டளை சொல்லாகவே இருக்கும். இப்போ ஓடிய அப்படிங்கிற வேர் சொல்ல வந்து ஓடு. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தான் அப்படின்னு சொல்றாங்க. தந்தானோட தா தான் அதோட வேர் சொல்லா இருக்கும். ஆப்ஷன் பில பாருங்க தா அப்படின்றது. ஸோ தா தான் வேர் சொல் கரெக்ட். நெக்ஸ்ட் மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே மா தான் பொருளாக இருக்கு. ஓரல் தோர் மொழியில மாவோட பொருள் தான் இது எல்லாமே. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு, இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. மேன்மை, ஸோ மேன்மை, திருமகள், இது எல்லாமே மாவோட ஓரல் தோர் மொழி பொருள். ஸோ ஸ்கூல் புக்கில் 7th ஸ்டாண்டர்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா படிச்சுக்கலாம். பி கரெக்ட். சில திட்டா கொஸ்டின் பாருங்க, வாலண்டியர்னா தன்னாளர். ஓகேங்களா, தன்னார்வலர். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ கரெக்ட். தன்னார்வலர் தான் வாலண்டியரோட கரெக்டான. நெக்ஸ்ட் பள்ளத்தாக்குன்னா என்னங்க? பள்ளத்தாக்குனா வேலி அப்படின்னு சொன்னாங்க தெரியும். புதர்னா என்னங்க? புதர்னா திக்கட். ஓகேங்களா, புதர்னா திக்கட். சமவெளினா பிளெயின். பழங்குடியர்னா ட்ரைப்ஸ். ஓகேங்களா, அப்போ 3, 4, 1, 2 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின் பாருங்க, மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. கோழி, கொக்கரி. ஸோ கோழி, கொக்கரிக்கும் இது கரெக்ட் தான். சேவல் தான் பூ. ஓகேங்களா, சேவல் தான் பூ. ஓகேங்களா, கோழி, கொக்கரிக்கும் இது கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் மரபு பிழைகளை நீக்கி சரியானது தேர்ந்தெடுத்து கொடியில் உள்ள மலரை எடுத்துவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொடியில் உள்ள மலரை கொய்துவா அப்படின்னு சொல்லிட்டு, கொடியில் உள்ள மலரை கொய்துவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பூ பறி, பூ பறி, மலர் கொய். ஓகேங்களா, பூ பறி, மலர் கொய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 82வது கொஸ்டின் பாருங்க, எளிதுன்னு சொல்லி எது சொன்னா, எளிதுன்னா அரிது இல்லைன்னா கடினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எளிது, கரிது இல்லைன்னா கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அரிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக தான் என்று அப்படி சொல்லுவாங்க. தான் பிளஸ் என்று தான் தான் என்று அப்படி சொல்லுவாங்க. தான் பிளஸ் என்று தான் என்று. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பிஏ பாருங்க, தான் பிளஸ் என்று தான் என்று. நன்றி சொல்லி பிரித்தெழுதுகன்னா நன்றி பிளஸ் அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நன்றி பிளஸ் அறிதல். ஓகேங்களா, ஆப்ஷன் பியில் பாருங்க நன்றி பிளஸ் அறிதல். ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் மின்னணு சொல்லி பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னணுவை மின் பிளஸ் அணு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதலாம். மின் பிளஸ் அணு அப்படி சொல்லிட்டு பிரித்தெழுதலாம். ஆப்ஷன் ஏல மின் பிளஸ் அணு பிரித்தெழுது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்துருதல் அப்படின்னு சொல்றாங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்னா நீக்குதலோட சேர்த்தல். ஓகேங்களா, நீக்குதலோட எதிர்ச்சொல் சேர்த்தல் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஆப்ஷன் டியை பாருங்க கரெக்டா இருக்கு. 87வது கொஸ்டின் பாருங்க, திருநெல்வேலி என்பது மறு நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருநெல்வேலியோட மறு நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் டியை பாருங்க நெல்லை இருக்கு. ஸோ டி கரெக்ட். ஊர் பெண் மருவை எழுதுக அப்படின்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியோட மரு வந்து திருச்சி தாங்க. திருச்சி தான் திருச்சிராப்பள்ளி மரு. நம்ம ஆக்சுவலாக இப்போ திருச்சி தான் கூப்பிட்டு இருக்கோம். அதுவே இது வந்து ஒரு மரு. ஓகேங்களா. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு சொல்றாங்க. வாடகை. வாடகைன்னா குடிக்கூலிங்க. வாடகைன்னா குடிக்கூலி. எங்க குடிக்கூலியை தான் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் பியில் பாருங்க குடிக்கூலின்றது. ஸோ இது கரெக்ட். சரி, 90வது கொஸ்டின் பாருங்க, லூட் மியூசிக் அப்படின்னு சொன்னா யாழிசை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. லூட் மியூசிக்னா யாழிசை. இதுவும் கேட்டுக்கிறாங்க, ஒரு 3 டைம் கேட்டுக்கிறாங்க, நல்லா பார்த்து வச்சு. சரி, 91வது கொஸ்டின் பாருங்க, அலுவல் சார்ந்த கலை சொற்கள். ஓகேங்களா, காம்பேக்ட் டெக்ஸ்ட்னா என்ன? காம்பேக்ட் டெக்ஸ்ட்னா குறுந்தகடு. ஓகேங்களா, காம்பேக்ட் டெக்ஸ்ட்னா குறுந்தகடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். 92வது கொஸ்டின் பாருங்க, கலைச்சொல் தேர்ந்தெடுப்பு வீடியோ கான்ஃபரன்ஸ். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொலி கூட்டம். ஓகேங்களா, வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொலி கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல் என்னன்னு கேட்டேன். டிசிப்ளின்னா ஒழுக்கம். டிசிப்ளின்னா ஒரு டிசிப்ளின் இல்லையா வாண்ட் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒழுக்கம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிசிப்ளின் வந்து ஒழுக்கம். பி கரெக்ட். 94வது கொஸ்டின் பாருங்க, ஊமையாக விளக்குபவரும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஊமை கேட்ட பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கிறாங்க. கண்ணினை காக்கும் இமைப்பானா பாதுகாப்பு. ஏன்னா நம்ம பேணி பாதுகாக்கிறாங்களா? ஸோ அப்போ பேணல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பி வந்து கரெக்ட். 95வது கொஸ்டின் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 96வது கொஸ்டின் பாருங்க, இது ஒரு தொடரில் இரு வினைகளை அமைக்கிறது. ஸோ விரிந்தது, விரித்தது. ஸோ மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஸோ விரிந்தனா ஆட்டோமேட்டிக்காக விரியுது, விரித்ததுன்னா நம்மளா ஒரு செயலை செய்யணும். மயில் அவர் தொகையை விரித்தது. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட்.
97வது கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படுத்துக. நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். ஸோ அன்புங்கிறது எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா உயிரெழுத்தோட முதல் எழுத்து ஏ தான். ஸோ கொஸ்டின்ல ஆன்சர்ல ஏங்கிறது ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. பியில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. நம்ம கண்ணை முடிட்டு பிஏ டிக் பண்ணிடலாம். ஸோ பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து 98வது கொஸ்டின் பாருங்க, எவ்வளவு உயரமான மரம். ஸோ ஒரு உணர்ச்சி தொடர். எவ்வளோ உயரமாக இருந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உணர்ச்சி தொடர். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 99வது கொஸ்டின் பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கும். கியூரிய அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். கியூரிய அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ ஆப்ஷன் பியில் கேட்டிருக்காங்க பாருங்க, கியூரிய அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க. இது கரெக்ட். நெக்ஸ்ட் 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஸோ உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ இது போன்று அடுத்த 100 கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.